இந்த வீடியோவில் நிறைய சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை, ஒரு கொஞ்சமாக சொல்லலான்னு இருக்கிறேன்னா, நிறைய இடத்துல ஏமாற்றம், அப்புறம் நிறைய பேர் வரும் நம்மளுக்கு. நம்ம டேமேஜ் ஆகிட்டுக்கப்புறம் இல்லை, நம்ம நடந்துக்கிறத பொறுத்து நிறைய ஏமாற்றம் பின்னாடி வாங்குவோம். ஏமாற்றம் எப்படி வாங்குது அப்படின்னு கேட்டு பார்த்தா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மட்டும்தான் ஏமாற்றம் அதிகமாக கொடுப்பாங்க. அப்புறம் படிப்புலேயும் சரி, கூட இருக்கிறவங்க சரி, நம்ம சுற்றி இருக்கிறவங்கள பழக்கமும் சரி, நிறைய இடத்துல ஏமாற்றம் மட்டும்தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஏமாற்றம் எங்கெல்லாம் ஏமாறலாம், எங்கெல்லாம் ஏமாறக்கூடாது அப்படின்றது பேசலாம். ஏமாற்றம் எதுக்கு எங்கெல்லாம் ஏமாறக்கூடாதுன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏமாற்றம் அடையக்கூடாது. இப்போது சின்ன சண்டை வருது, ஒருத்தர் லைஃப்குள்ளே போயிட்டு நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், அது நம்மளை பார்த்துட்டு அது அவன் என்னை ஏமாத்துறான் அப்படின்னா அது ஏமாற்றம் இல்லை. ஒரு லைஃப்பை நீ மூவ் பண்ணும்போது அதில் உனக்கு பாதிப்பு வந்துச்சுன்னா அது உனக்கு ஏமாற்றம். ஒரு குடும்ப சூழ்நிலையில் நீ உள்ளே போயிட்டு ஒரு வார்த்தை பேசுகிறேன்னா, அங்கே ஒரு பெருசாக ஒரு அடிபட்டுச்சோ வலிச்சிச்சோ அது ஏமாற்றம். இதுதான் ஏமாற்றம்னு சொல்லுவோம். ஒரு வேலைக்கு போகிறோமா, அங்கே எதாவது வேலை கிடைக்கலன்னா அங்கே எவனோ சொன்னேன் டார்கெட் பண்ணுறானோ அது ஏமாற்றும் அதுன்னு சொல்லலாம். இந்த சின்ன சின்ன கான்வர்சேஷனில் ஒரு வார்த்தை சொல்லிட்டோ, இந்த வார்த்தை சொல்லிட்டோ, அதுக்கெல்லாம் ஏமாற்றம்னா அது ஏமாற்றமே இல்லை. ஏமாற்றன்றது எந்தெந்த இடத்துல பயன்படுத்துகிறன்றது நம்மளுக்கே தெரியும். நம்ம சின்ன குழந்தைங்களாம் இல்லை. ஏமாற்றம் நிறைய இடத்துல ஏமாந்துக்கலாம். அது ஒரு சின்ன சின்ன லெசன் மாதிரி தான் அதுவும். இந்த வருஷத்துலேயோ போகிற வருஷத்துலேயோ நிறைய இடத்துல ஏமாற்றமும் கோமாளியாகவும் மாறுது. நிறைய இடத்துல விட்டு கொடுத்துட்டு போயிடுவோம். அவங்க நம்மளை ஏமாத்துறாய், ஒரு ஜோக்கர் அப்படின்னு ஒரு பேர் இருப்பாங்க. அவர் நம்மளே நான் நிறைய இடத்துல கோமாளியாக வச்சுருக்கிறேன். என்னையே நான் தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா நிறைய இடத்துல நான் பாவம் பார்த்து எல்லாருக்கிட்டேயும் நீ தாண்டி அசிங்கப்பட்டு போகிற அப்படின்ற மாதிரிலாம் வரும், நம்மளுக்கு பேர் வரும். அதனால் ஏமாற்றன்றது நிறைய இடத்துல அடிபட்டிருக்கிறேன். அதனால் ஏமாற்றன்றது இந்த வருஷத்துலேயுமே அடுத்த வருஷத்துக்கும் கண்டிப்பாக கொண்டு போகும். அந்த ஏமாற்றம் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க, கெட்ட விஷயத்துக்கு அதை பயன்படுத்தாதீங்க, அதை தான் சொல்லுவேன். கெட்ட விஷயம்னா ரொம்ப ரொம்ப மோசமாக அப்படின்னா அந்த ஏமாற்றத்துக்கு ஒரு பேர் வைங்க. இல்லாததுக்கெல்லாம் ஏமாற்றம்னு பேர் வச்சிங்கன்னா அது ஏமாற்றமே இல்லை, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பாகுபாடு இதெல்லாம் இருக்கிறதுனால அது. அதனால் ஏமாற்றம் நிறைய இடத்துல பட்டால் தான் நீங்கள் உயர்வீங்க. பின்னாடி எதிரிலாம் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. அன்பு வைக்கிறவங்கிட்ட அன்பு வைங்க. தேவையில்லாமல் அன்பு வச்சு தேவையில்லாமல் பாசத்தை கொட்டி அவங்க மேலேயே டார்கெட் ஆசையை வர மாட்டீங்கன்னா நம்மளோட மரியாதைலாம் போயிடும். அப்படின்றதுனால அது ஒரு ஏமாற்றம் தான். அன்புலையும் சரி துன்பத்துலேயும் சரி ஏமாற்றம் நிறைய இடத்துல அடிபடுவீங்க. போகிற வருஷத்தில் ஏமாற்றம் நிறைய நடக்கும். அதனால் ஏமாற்றத்தை கடந்து போங்க. இந்த வருஷம் இருந்தாலும் சரி, அடுத்த வருஷம் இருந்தாலும் சரி, நீ வாழ்கிற வரையுமே ஏமாற்றம் அதிக இடத்துல காணப்படும். அதனால் அந்த ஏமாற்றங்கள்லாம் நீ நினச்சிக்கிட்டு ரிமைண்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஏன்னா ஏமாற்றம் நிறைய இடத்துல இருக்குது. எனக்கும் நிறைய இடத்துல ஏமாற்றங்கள் நடந்திருக்கிறனால நானே எடுத்து சொல்கிறேன். இந்த வருஷம் அடுத்த வருஷத்துக்கு மூவ் பண்ணோன்னா ஏமாற்றம் கடைசியை கொண்டு போகும். அதனால் அன்பாலையும் வரலாம், பாசத்தாலையும் வரலாம், ஒரு குடும்ப சூழ்நிலையில் வரலாம், ஒரு நட்பால் வரலாம். அப்புறம் நீ படிக்கும்போது, ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும்போது எல்லா இடத்துலையும் ஏமாற்றன்றது ஒரு குறிப்பு இருக்கும். அதை நீங்கள் எந்த இடத்துக்கு பயன்படுத்துகிறீங்களோ அந்த இடத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏமாற்றன்றது ஐயோ வருஷம் ஃபுல்லாக அந்த பொண்ணுகிட்ட பேசணும் அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு எது எடுத்துக்கணுமோ எது எடுத்துக்கோங்க, எது எடுக்க வேணாமோ எடுத்துக்கோங்க. ஏமாற்றம் கடைசி வரையும் கூடயே வரும். அது இப்போ மட்டும் இல்லை, நீ சின்ன வயசுலேருந்தே ஏமாந்துட்டே தான் வருவேன். ஏன்னா இப்போ ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டேன்னா திடீர்னு வாங்கி தர மாட்டாங்க, அது உனக்கு ஒரு ஏமாற்றம். அந்த மாதிரி சின்ன சின்ன இதுக்கெல்லாம் ஏமாற்றம் அடைஞ்சிட்டு தான் வருவேன். அதுதான் பெருசாக போயிட்டு ஒரு ஏமாற்றமாக நீ அனுபவிப்பேன். படிப்புலேயும் சரி வாழ்க்கையிலையும் சரி ஏமாற்றன்றது நிறைய இடத்துல பழகிக்கோங்க. மூவ் பண்ணும்போது லைஃப் ஸ்மூத்தாக போனாலும் சரி, அப்படியே ஹாப்பியாக போனாலும் சரி, கடைசியில் எங்கேயோ ஒரு இடத்துல ஏமாற்றப்படுவீங்க. ஏமாற்றன்றது எனக்கு இது வரைக்கும் நடக்கலை. உங்களுக்கு எதாவது நடந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? நிறைய இடத்துல ஏமாற்றம், ஒரு இழப்பு ஏற்பட்டாலும் நான் ஏமாத்துட்டேன்னு சொல்லலாம்.
ஒரு யாரையாவது நீங்கள் ரொம்ப விட்டு பிரிஞ்சிங்கன்னா கூட அது ஒரு ஏமாற்றம்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையும் ஏமாற்றம்ன்றது பயன்படுத்துவோம். ஏமாற்றன்றது பயன்படுத்தி அதிலேருந்து ஏமாற்றம் வெறுத்து யாரையும் நம்பாத மாதிரி வெறுத்து அப்புறம் வந்து கடைசியில் நம்மளுக்கே சொல்லி நான் தான் ஜோக்கர்னு சொல்லி நானே ஒரு இடத்துல இது பண்ணியிருக்கிறேன். அதனால் ஏமாற்றன்றது எங்கெங்கே பயன்படுத்தணுமோ அங்கே பயன்படுத்துங்க. எதுக்கு ஏமாற்றம்னு நீங்களே உங்களுக்கு பேர் வைக்கிறீங்களோ அது நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துங்க. அதுதான் சொல்லுவேன். குடும்ப சூழ்நிலையில் ஏமாற்றுவதுன்னா அதை சால்வ் பண்ண பாருங்கள். அன்பில் பாசத்தில் ப்ராப்ளம் வருதுன்னா அதை சால்வ் பண்ண பாருங்கள். அதுக்கெல்லாம் பேர் வச்சுட்டு இருக்காதீங்க. ஏமாற்றம் வந்து நீங்கள் போகிற உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒன்று நடந்துச்சு பாதிக்கப்பட்டீங்கன்னா அது ஏமாற்றம். உங்களையே அறியாமல் யாருக்கா ஒருத்தர் ஹெல்ப் பண்ண போகும்போது எதாவது பண்ணும்போதோ பெருசாகி இந்த மாதிரி நிறைய கலவராகி அந்த மாதிரி இருந்தால் ஓகே இது ஏமாற்றம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏமாற்றம் அப்படின்னு ஏன் அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா என் காதுக்குள்ளேயும் மண்டைக்குள்ளேயும் ஏமாற்றம்ன்றது ஓடிட்டே இருக்கும். யார்கிட்டையும் ஏமாற்றம் இருக்குதுன்னு எல்லாருக்கிட்டையும் ஒரு ஏமாற்றம் இருக்குது. என்கிட்டையும் ஒரு ஏமாற்றம் இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன்னா நான் திடீர்னு நிறைய பேர் நம்ப மாட்டேன்னா ஏமாத்திடுவளோ அப்படின்றதுக்காகவே பாசம் வைக்க மாட்டேன். அதனால் சும்மா லைட்டாக வச்சுப்பேன் பேருக்கு, மன திருப்திக்கு. அவங்கள பார்த்தா எனக்கு ஓகே அப்படின்னு தோணும். அதனால் அன்பு வச்சோம்னா அந்த இடத்துலேருந்து நம்ம சீக்கிரமாக வெளியே வர முடியாது. அதனால் ஏமாற்றம் லிமிட்டாக இருங்க. ஏமாத்துறது வந்து ஒரு ஒரு லைஃப்பில் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஒரு கோமாளி மாதிரி அது ஒரு ஏமாந்துக்கிட்டே இருக்கிறது நல்ல விஷயம் தான். ஏமாறுன்னா அதில் ஒரு அனுபவம் எடுத்துக்கிட்டே போகும், உங்களை கரெக்டாக கொண்டு போகும். ஏமாற்றுறது நினச்சிக்கிட்டு நொந்துக்கிட்டு ஸ்டேட்டஸ் போடுறது ஸ்டோரி போடுறதெல்லாம் வேஸ்ட்டு. ஏமாந்துட்டிங்கன்னா விட்டுறணும், அவ்வளோ. அடுத்த ஸ்டெப்பை பார்க்கணும். அதில் ஏமாந்துறீங்களா அடுத்த ஸ்டெப் பார்க்கணும். பார்த்துக்கிட்டே தான் இருக்குதான். அதுக்கு தான் சொல்கிறது இந்த வீடியோவில் வந்து ஏமாற்றன்றது ப்ராப்பராக வருஷத்துலேயோ நீ போகிற வழியிலையோ வயசுலேயோ ஏமாந்துட்டு தான் இருப்ப. அது வந்து மாற்ற முடியாது. நீ எப்படி எடுத்துக்கிறியோ அதுதான். பை.